ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூடித் பால்கர் 1988 விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டாக கேம்குள்ளே போகலாம். இந்த கேமில் ஜூடித் பால்கர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு E4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ C5 சிசிலியன் டிஃபென்ஸ், நைட் F3, நைட் C6, பிஷப் B5, G6. இப்போ இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்ண போகிறாரு. ஜூடித் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் G7, இப்போ C3, E5. இப்போ ஜூடித் பார்த்தீங்கன்னா D4 ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல சென்டர் பான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. E டெக்ஸ் D4, C டெக்ஸ் D4, இப்போ நைட் டெக்ஸ் D4, திருப்பி நைட் டெக்ஸ் நைட்டு, இப்போ C டெக்ஸ் D4. இந்த இடத்துல ஜூடித் பார்த்தீங்கன்னா E5 புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த E5 பண்ணால் அவ்வளோ ஈஸியாக பிளாக்கால் கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக ரூக் E1 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் E1 மூலிமா நம்ம இந்த பிஷப்பை வந்து வின் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன தான் இந்த பிஷப்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாலுமே குயினை வச்சு நம்ம சிம்பிளாக F4 புஷ் பண்ணி எனிவே இந்த பிஷப்பை வந்து வின் பண்ணிக்கலாம். உங்களால் இந்த பிஷப்பையும் எடுக்க முடியாது, இங்கே குயின் இருக்கிறாரு. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பானை வச்சு பாதுகாப்பு கொடுத்தாலுமே நம்ம எனிவே F4 தான் புஷ் பண்ண போகிறோம். இந்த பிஷப்பை நம்ம வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து நைட் E7 ப்ளே பண்ணுறாரு. அவருடைய கிங்கை வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜூடித் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது. சிம்பிளாக நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று குயின் இல்லை கிங்கை வச்சு தான் கேப்சர் பண்ணி ஆகணும். நீங்கள் குயினை வச்சு கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல திருப்பி நம்ம F4 புஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களால் இந்த பிஷப்பை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய குயின் போய்டும். நம்ம வந்து ரூக்கை வச்சு குயினை பின் பண்ணி குயினை வின் பண்ணிடலாம். அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ணிக்கிறாங்க அவருடைய கிங்கை சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ குயின் டெக்ஸ் D4, இந்த இடத்துல நைட் C6 புஷ் பண்ணுறாங்க பிளாக்கு. இப்போ இந்த ஒரு பொசிஷனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய குயினே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒயிட்டுடைய குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. சப்போஸ் இந்த இடத்துல ஒயிட் வந்து பிளாக்குடைய குயினை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பிளாக் வந்து ஒயிட்டுடைய குயினை கேப்சர் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த இடத்துல ஒயிட்டுடைய 2 பீசஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது, 2 பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த நைட் வந்து நெக்ஸ்ட்டு அழகாக இந்த C2 ஸ்கொயருக்கும் வரத்துக்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த ரூக்கையும் வந்து வின் பண்ணுவார். நீங்கள் ஓகே என்ன தான் இந்த பிஷப்பையும் காப்பாற்றிட்டு இந்த C2 ஸ்கொயரையும் நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் D8 மூலிமா இந்த ஒரு பிஷப் போயிடும் ஒயிட்டுக்கு. அண்ட் இது மூலிமா ஒயிட் வந்து ஒரு பீஸ் டவுன் ஆகிடுவார். அழகாக பிளாக் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிவிடுவார். அந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல ஒயிட் வந்து இந்த குயின் எக்ஸ்சேஞ்சை வந்து அலோவ் பண்ணலை. நைட் C6க்கு அப்புறமா இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது. அதனால் இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து அழகாக H4ல் ஸ்லைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ குயின் B6க்கு அப்புறமா இந்த பிஷப்க்கு ஒரு அட்டாக்கு. இப்போ நைட்டை வச்சு சேஃப் கார்ட் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் டெக்ஸ் E5. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் E5க்கு அப்புறமா பிளாக் வந்து ஒரு பீஸை வந்து வின் பண்ணுறதுக்காக த்ரெட்டன் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல ஒயிட் சிம்பிளாக என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய லாஸ்ட் ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த E1 ஃபைலில் போட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல நார்மலாக நம்ம என்ன பண்ணோம்னா டக்குன்னு யோசிக்காமல் ஓகே நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த நைட் தான் வந்து இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அழகாக ஒரு பீஸை வின் பண்ணிடலாமே, இந்த இடத்துலேருந்து நம்ம அழகாக பீஸை வின் பண்ணது மூலிமா கேம் வந்து அழகாக கொண்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம நினச்சி டக்குன்னு நம்ம ப்ளே பண்ணிவிடுவோம். பட் நம்ம ஆப்னட் நம்மளுக்கு எப்போ ஒரு பீஸை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு ஃப்ரீ பீஸ் எடுக்கிற அட்வான்டேஜை விட அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ பீஸே தருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பீஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆப்னண்ட்டுக்கும் அவங்களுடைய ஒரு பீஸ் முக்கியம். அந்த பீஸையே அவங்க ஃப்ரீயாக தரும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை அதோடைய பின் விளைவுகளை நம்ம யோசிச்சு தான் நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம். ஸோ இந்த பீஸை நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பின் விளைவுகளும் வராது. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய டிஃபென்ஸ் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணாமே பிளைண்டாக அந்த பீஸை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதோடைய பின் விளைவுகளை நம்ம தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பீஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த ஃப்ரீ பிஷப்பை வந்து எடுத்துக்கிட்டாரு, குயின் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல இப்போ இந்த பின் விளைவுகளை பிளாக் வந்து சந்திக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த சாக்ரிஃபைஸை சப்போஸ் பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணாமல் சிம்பிளாக அவருடைய பானை புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நம்ம வந்து இந்த பிஷப்பையே வந்து கேப்சர் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூக் கேப்சர் ஆனதுக்கப்புறமா சிம்பிளாக நைட் வந்து D5க்கு வருவார். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். திருப்பி நீங்கள் இந்த பிஷப் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நைட் E7 செக் வரும். இப்போ கிங் G7 வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் F6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. ஸோ எல்லா நேரத்துலையுமே நம்ம ஆப்னண்ட் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பீஸ் கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் ப்ளே பண்ணணும். அப்படி இல்லையா சப்போஸ் இந்த இடத்துல இந்த பிஷப்பை நீங்கள் எடுக்காமல் உங்களுடைய குயினை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய குயினை வேறு ஏதாவது ஒரு ஸ்கொயருக்கு போட்டால் கூட இந்த இடத்துல நைட் F6 செக் அவைலபிளாக இருக்குது. நைட் F6 செக்கு அப்புறமா கிங் G7 அதே வேரியேஷன் தான். இப்போ குயின் டெக்ஸ் H7 பார்த்தீங்கன்னா எனிவே செக்மேட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக்மேட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு செக்மேட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் இந்த இடத்துல அவருடைய பீஸியை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனிவே
ஆக்சுவலாக கேமில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பீஸே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த பீஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ குயின் H6 வராரு ஒயிட். ஸோ ஜூடித் பார்த்தீங்கன்னா குயின் H6 ப்ளே பண்ணுறாங்க. குயின் H6க்கு அப்புறமா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கேஷுவலாக வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து F6ல் போட்டுக்கலாம். பிஷப் F6 போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த G7 ஸ்கொயரில் வர செக்மேட்டை பிளாக்கால் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் சப்போஸ் இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பையும் சேஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த F6 ஸ்கொயரையும் பிளாக் பண்ணுறீங்க இந்த ரூக்கோடைய சப்போர்ட் மூலிமா, அப்படி நீங்கள் ப்ளே பண்ணால் கூட இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் F6 ப்ளே பண்ணிக்கலாம். எனிவே இப்போ நீங்கள் இந்த பிஷப்பை டேக் பண்ணாலுமே இப்போ ரூக் E8 செக் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணணும். பட் எனிவே இந்த இடத்துல குயினை வச்சு நம்ம ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷனில் பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து F5ல போடுறாரு. ஸோ குயின் F5 மூலிமா குயின் வந்து இந்த F6 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களால் பிஷப் F6 ப்ளே பண்ண முடியாது, நம்ம குயின் டெக்ஸ் F6 ப்ளே பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஜுடித் பால்கர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் ப்ளே பண்ணுறாங்க. அந்த பிரில்லியண்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் F8. ஸோ குயின் டெக்ஸ் F8 மூலிமா இது வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். இந்த மூவ்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து டோட்டலாக கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த குயின் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த குயின் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பிஷப் H6 செக் வரும். இந்த இடத்துல உங்களால் கிங்கை E5க்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து இங்கே சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரூக்கை வந்து E5க்கு கொண்டு வரோம். இப்போ கிங் G8 தான் வந்தாகணும். கிங் G8க்கு அப்புறமா நம்ம அழகாக ரூக் E8 ப்ளே பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ எப்பவுமே நம்மளுடைய ஆப்னன்ட் நம்மக்கிட்ட ஒரு பீஸை ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா அந்த பீஸை நம்ம வந்து அலட்சியமாக எடுத்துடக்கூடாது. அவருக்கு அவருடைய பீஸ் ரொம்ப முக்கியம். அந்த பீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவங்க ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை நம்ம டீகோட் பண்ணணும். நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ணால் தான் நம்ம அதை டீகோட் பண்ண முடியும். அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் இந்த ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸை நம்ம எடுத்தாலுமே நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராதுன்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த பீஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.